பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, சகோதரர் பிரதான தாதியோக உத்தியோகத்தர் ஜனூஃப் அவர்களே, சகோதரர் அஷேக் ஏஎல்எம் சபீல் நலீமி அவர்களே, சகோதரர் பொறியியலாளர் எம்எம் ஃபதுல் ஹக் அவர்களே, சகோதரர் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்ற சகோதரர் ஃபிர்தௌஸ் நலீமி அவர்களே, மற்றும் இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற மூத்த அரசியல்வாதியும் காத்த நகரின் முன்னாள் தவிசாளரும் ஆன சகோதரர் அல்ஹாஜ் சாஹிராஸ் காசிம் அவர்களே, மரியம் பள்ளிவாயலின் தலைவர் சகோதரர் மீரா மொஹியுத்தீன் அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்து தனது கருத்தையும் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று கொழும்பிலிருந்து இங்கு வந்து எங்களுக்காக உரையாற்றி சென்ற சகோதரர் சட்டத்தரணி எம்ஐஎம் அஸ்வர் அவர்களே, மற்றும் வித்யாகீர்த்தி அமீர் அலி ஆசிரியர் அவர்களே, இலங்கையில் சிறந்த விவசாயிக்கான பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட எமது மூத்த சூராசபை உறுப்பினர் எம்ஐஎம் ஷரீஃப் அவர்களே, மற்றும் சூராசபை உறுப்பினரும் முன்னாள் சூராசபையின் அமீருமான சகோதரர் பிஎம்எம் மன்சூர் அவர்களே, சகோதரர் மிஹ்லார் அவர்களே, மற்றும் மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தின் வீதி அதிகார சபையின் பிரதம கணக்காளர் சகோதரர் ஏஎம் ஜுஹைர் அவர்களே, எமது உரையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற பெரும் திரளாக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, வீடுகளிலே எமது உரையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, எமது உத்தியோகபூர்வ இணையதளமான pmgg.org இணையதளத்தினூடாக எமது உரையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் 12வதும் இறுதியுமான தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே உங்களை சந்திப்பதற்கு எங்களை உயிரோடு வைத்த இறைவனுக்கு முதற்கண் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தும் வெறும் அரசியல் இலாபங்களுக்காக சொல்லால் அடித்த எதிர்க்கட்சி சகோதரர்கள் நேற்று எங்களுக்கு கல்லாலும் அடித்தார்கள். வன்முறை அரசியல் கலாச்சாரத்தை இந்த ஊரிலே 25 வருடமாக விதைத்து நின்ற அந்த சகோதரர்கள் மீண்டும் அந்த பூச்சாண்டிக்குள் இறங்கி, மீண்டும் அந்த ஏமாற்று வித்தைக்குள் இறங்கி இந்த சமூகத்தை ஒரு தீய பாதையில், ஒரு தீய வழிகாட்டுதலுக்கு இட்டு சென்றார்கள். அவர்கள் நேற்று கல்லால் அடித்த போது முன்னணியில் நின்றவன் நான், முதல் வரிசையில் நின்றேன். அங்கே எங்களுக்கு அவர்கள் கல்லால் அடித்த வேதனையை விட அவர்கள் பாவித்த அந்த இளம் சிறார்கள், பாடசாலை மாணவர்கள், 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு அல்லது ஓயலுக்குள் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்து அவர்கள் பயங்கரவாதிகள் போல் முகத்தை மூடி ஆக்ரோஷமாக தூஷண வார்த்தைகள் பேசி கற்களை எறிந்த பொழுது நாங்கள் மிகுந்த வேதனை அடைந்தோம். அந்த கல்லடிகளை விட எங்கள் மனது மிகுந்த வேதனைப்பட்டது. ஏனென்று சொன்னால், இந்த மண்ணின், இந்த இஸ்லாமிய பூமியின் எதிர்கால சந்ததிகளின் கைகளில் கொடுக்கப்பட வேண்டிய கொப்பிகளுக்கும் பேனைகளுக்கும் பதிலாக அவர்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருந்தது கொங்கிரீட் கற்களும் கூரிய ஆயுதங்களும். இந்த அநியாயத்தை, இந்த சமூக விரோத செயலை பழுத்த அரசியல்வாதியான சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் முன்னணியில் நின்று வழிகாட்டி கொண்டிருந்தார். சகோதரர் எமது முன்னாள் நகர முதல்வர் அவர்கள், முன்னாள் உதவி நகர முதல்வர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். எங்கள் வாக்குகளை பெற்று மாகாண சபைக்கு சென்ற உறுப்பினர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிகுந்த வேதனை அடைந்தோம். அந்த வேதனை உங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது.
மீண்டும் மீண்டும் அதே வேதனையை நாங்கள் அனுபவிப்பதா, அல்லது தீர்ப்பு சொல்கின்ற அந்த எழுதுகோல் மீது அந்த எழுதுகோலை கொண்டு இந்த அடாவடி அரசியல்வாதிகளின் அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா என்பதற்கான ஒரு நாள் உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது. எனதன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பல இன்னல்களுக்கும் அவமானங்களுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் அநியாயங்களுக்கும் தூஷண வார்த்தைகளுக்கும் உட்பட்டு நாங்கள் உங்களுக்காக எங்களது குரலை உயர்த்தி அநீதிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களது அந்த அநீதிக்கு எதிரான போராட்டம் எங்களது உடைமைகளை, எங்களது மானத்தை, எங்களது உயிரை விலையாக கொடுத்து உங்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எனது அன்பிற்குரிய வர்த்தக சமூகமே, எனது குரல் உனக்காகத்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீ பேச வேண்டிய வார்த்தைகளை ஒரு வைத்தியனான நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எனது அன்பிற்குரிய படித்த சகோதரனே, உனக்காகத்தான் இந்த மேடையில் நின்று உயிரையும் துச்சமென மதித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவை நீ பேச வேண்டிய வார்த்தைகள். எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்காகத்தான் எங்கள் குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனது அன்பிற்குரிய மாணவ சமுதாயமே, உங்களுக்காகத்தான் எங்கள் குரல்கள் இன்று இந்த வீதியிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதனை புரிவதற்கு ஒரு ஆழமான அறிவும் பரந்த சிந்தனையும் பட்டப்படிப்பும் தேவையில்லை. வெறும் பட்டறிவு உங்களுக்கு போதும். உங்களது பார்வை ஒரு கணம், ஒரு நிமிடம் நியாயமாக சிந்தித்தால் போதும். எதிர்கட்சியிலிருந்து எங்களை தூசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரன் இன்றவோடு அவன் மாற வேண்டும். வீணர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் வாக்களிக்க துடிக்கின்ற கரங்கள் இன்றவோடு மாற வேண்டும். மாறவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கு மட்டுமல்ல, எமது எதிர்கால சந்ததிக்கும் அநீதி இழைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்கின்ற கோரிக்கையை முதற்கண் நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகத்தின் மீது அல்லாஹ்வின் கிருபை பார்வை, அவனது இரக்கம் இருக்கின்றதோ அந்த சமூகத்திற்கு அவன் பொருளாதாரத்தை அளிப்பான் என்று சொல்வதை விட, அந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய அதிகாரத்தை அளிப்பான் என்று சொல்வதை விட, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் கருணை இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்துக்கு சிறந்த நிர்வாகிகளை, ஆட்சியாளர்களை அல்லாஹ் அளிப்பான். அதுதான் ஒரு சமூகத்தின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான் என்பதற்கான அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு சமூகத்திற்கு நீதியான நேர்மையாளர்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் அளிக்கிறானோ அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வின் கருணை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சமூகத்திற்கு அவன் இரவிலே மழையை அளிப்பான். அவர்கள் இடியின் சத்தத்தை கேட்டு கூட பயப்படக்கூடாது என்பதற்காக இரவிலே மழையை அளித்து பகலிலே அவர்கள் தொழில் விருத்திக்காக வெயிலினை அளிப்பான் என்று சொன்னார்கள். மேலும் அவர்களது வர்த்தகமும் விவசாயமும் விருத்தி காணும், அவர்கள் மன அமைதி பெறுவார்கள் என்று சொன்னார்கள். எனவேதான் மதிப்புக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள் பார்வை பற்றவர்களா நாங்கள் என்பதை 17ஆம் திகதி நீங்கள் தீர்மானிக்க முடியும். நீதியாளர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயங்குபவர்களான இந்த சூரா சபை உறுப்பினர்களை நீங்கள் இந்த ஆட்சியில் அமைத்து அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக மாறப் போகிறீர்களா? அல்லது மீண்டும் ஒரு வன்முறையாளர்களின் கையில் நீங்கள் இந்த ஆட்சியை கொடுத்து, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற சகோதரர் பொறியியலாளர் ஃபல்ஹக் அவர்கள் கூறியது போல மீண்டும் ஒரு அநியாயத்தை நீங்கள் இணைக்கப் போகிறீர்களா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நேற்று நாங்கள் ஒரு கூட்டத்தை பத்ரியா ஜங்ஷனிலே நடத்தினோம். அந்த கூட்டத்திலே எனது உரையை செவிமடுத்த ஒரு இளம் மாணவன், ஒரு இளைஞன்
எனது வீட்டிற்கு ஒரு கடிதத்தை இன்று அனுப்பி வைத்திருந்தான். அந்த கடிதத்திலே, சார், உங்களை நாங்கள் எங்கள் ஆகர்ஷ அல்லது எங்கள் முன்னுதாரணங்களாக கொள்கின்றோம் என்ற கருத்திலே எழுதி, ஆனால் உங்கள் உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் எங்கள் பணிகளை செய்திருக்கிறோம், இந்த பணிகளுக்கு நீங்கள் உங்கள் கைமாறான வாக்குகளை எங்களுக்கு நீங்கள் அளிக்காவிட்டால் மறுமையில் உங்கள் குரல் வலையை பிடிப்போம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அது எனக்கு, ஏனையவர்கள் எவ்வாறு நினைத்தார்களோ தெரியாது, எனக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை மக்கள் மீது திணிக்கிறீர்களோ என்கின்ற சந்தேகத்தை உண்டு பண்ணியது என்று ஒரு இளமாணவன் அனுப்பியிருந்தான். அந்த மாணவனை நான் பாராட்டுகின்றேன். இவ்வாறு மக்களுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள். ஒரு சிறிய இளைஞன் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கும் எங்களது கருத்துக்களுக்கு அவனது கருத்தை நம்பிக்கையோடு அட்ரஸ் இட்டு அவனது பெயரை இட்டு எனது வீட்டுக்கு வந்து தந்துவிட்டு போகின்ற அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கின்றோம் என்று எண்ணுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். அந்த சகோதரனின் கருத்தை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவ்வாறு கேட்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஏனென்று சொன்னால், உங்களுக்காக நாங்கள் எங்களது பணிகளை இந்த நிமிடம் வரை செய்து கொண்டிருந்தோம். பல அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றன. பல அதிகார துஷ்பிரயோகங்கள் எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எங்கள் மீது குற்றச்சாட்டும் குற்றப்பத்திரிகையும் செலுத்தி எங்களை விசாரித்திருக்கிறார்கள். அவர்கள் கூட மிக நேர்மையாக நடந்து கொண்டார்கள். எங்களிடம் சொன்னார்கள், நீங்கள் வருவதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நாங்களும் நம்புகிறோம் என்று எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறிவிட்டு சென்றார்கள். ஆனால் தேர்தல் கேட்பதிலும் நேர்மை இல்லை, மக்களுக்கு முன்னால் பேசுவதிலும் நேர்மை இல்லை, மக்களை வழிநடத்துவதிலும் நேர்மை இல்லை, மாணவர்களை வழிநடத்துவதிலும் நேர்மையற்ற ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி திருட்டுத்தனமான வானொலிகளை கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 பெருநாள்களை இந்த ஊரிலே நாம் சந்தித்தோம். அப்போது இந்த பிரதான வீதி திருத்தப்படவில்லை அவசரமாக. ஆனால் 4.5 மணித்தியாலத்துக்குள் அந்த மோசின் மௌலானா ஹபரடிக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வீதி செப்பனிடப்பட்டது, சுவர் கட்டப்பட்டது, மின் விளக்குகள் ஏற்றப்பட்டன. எங்களது 2 பெருநாள் வர்த்தகத்தை நாங்கள் இழந்தோம். ஆனால் அரசியலுக்காக இன்று அந்த இடம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று இந்த இடத்திலே உரையாற்றிய பிரதி அமைச்சர் மக்களுக்கு ஒரு வாக்களித்தார். இந்த மின்சார விளக்குகளை நாங்கள் இன்று 6 மணிக்குள் எரியச் செய்வோம் என்று ஒரு வாக்களித்தார். அதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்காக வாக்களித்தார். 6 மணிக்கு அவரால் எரியச் செய்ய முடியவில்லை. இன்று ஜெனரேட்டர்களை போட்டு அதை அங்கும் இங்கும் எரிய விட்டிருக்கிறார்கள். நாளை இரவோடு அவை அணைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எவ்வளவு மடையர்களாக எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பேய்காட்டி விட முடியும் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு, இந்த துரோகத்தனத்திற்கு நாங்கள் என்ன முடிவு சொல்ல போகின்றோம் என்கின்ற எழுதுகோள் உங்கள் கைகளிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் நம்புகிறோம் எங்களது பணியை நாங்கள் மிகச் செம்மையாக செய்திருக்கிறோம், மிக திட்டமிட்டு செய்திருக்கிறோம். 10,000க்கு மேற்பட்ட சகோதரிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களது கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இதுபோல பல மேடைகளிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இப்போது களைப்புற்றவர்களாக உங்களுக்கு முன்னால் நின்று எமது கடைசி பிரச்சார கூட்டத்திலே உங்களுக்கான கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதன் பின்னரும் நீங்கள் மாறவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த ஊரிலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தவில்லை என்று சொன்னால், நாங்கள் உங்களோடு சேர்ந்து துன்பப்பட தயாராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்கள் குரல்கள் ஓயாது.